ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் எட்சென்ஸில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னும் போது எல்லாரோட மைண்ட்லேயும் வர ஒரு விஷயம் என்னென்னா, ஆர்டிக்கல் எழுதணும். எனக்கு ஆர்டிக்கல் எழுத முடியாது ப்ரோ, எனக்கு ஹியூமனைஸ் ஆர்டிக்கல் எழுத தெரியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் வந்து கட்டாயம் ஆர்டிக்கலே எழுதி தான் நீங்கள் எட்சென்ஸில் ஏர்ன் பண்ணணும்னு கிடையாது. அதுக்கான ஒரு மெத்தடை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மெத்தடை நான் ட்ரை பண்ணி பர்சனலாக என்னோடய இதில் வந்து ஒர்க் ஆனதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் ஒரு கேமிங் சைட்டை க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி அதுக்கு நிறைய ட்ராஃபிக்கை கொண்டு வரதுனால உங்களுக்கு வந்து கட்டாயம் எட்சென்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். எட்சென்ஸை பற்றி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. எப்படின்னா எட்சென்ஸ் அப்படின்னா வந்து ஆர்டிக்கல் போட தான் ஏர்ன் பண்ணலாம், அது ஹியூமனைஸ் ஆர்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும், இப்படி நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை யோசிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இது எல்லாமே பொய்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எட்சென்ஸில் ஏர்ன் பண்ணுறதுக்கு எட்சென்ஸுக்கு என்ன தேவைன்னா, உங்களோட வெப்சைட்டில் ட்ராஃபிக் இருக்கணும், உங்களோட வெப்சைட் ரேங்க் ஆகணும், இதுதான் அவங்களுக்கு மெயினாக தேவை. ஸோ நீங்கள் வந்து இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான எஃபர்ட்டை போட முடியும்னா அவங்க வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு அந்த எட்சென்ஸ் அப்ரூவலை வந்து கொடுத்துருவாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஹியூமனைஸ் ஆர்டிக்கலே தான் போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் ஒரு 1000 ஆர்டிக்கல் போட்டும் உங்களுக்கு ஒரு 1000 வியூஸ் சரி ஒரு நாளைக்கு வரல அப்படின்னா, உங்களோட எட்சென்ஸ் அப்ரூவல் கிடைச்சும் அவங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. பிகாஸ் அவங்க உங்களுக்கு எட்சென்ஸ் கொடுத்தாலுமே உங்களோட வெப்சைட்டில் ட்ராஃபிக் இல்லை. ட்ராஃபிக் இருந்தால் தான் அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ண முடியும், அதனால தான் அவங்க ஏர்னும் பண்ண முடியும். ஸோ எட்சென்ஸை வந்து அதனால தான் அப்ரூவல் தராங்க இல்லையே தவிர, நீங்கள் வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு இல்லை. நீங்கள் சரியாக உங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், உங்களோட ப்ரைவசி பாலிசி அண்ட் தென் அதே மாதிரி உங்களோட ஆர்டிகல்ஸ், உங்களோட வெப்சைட்டுக்கு ட்ராஃபிக்ஸ் இதெல்லாமே கரெக்டாக வருதுன்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து நீங்கள் எட்சென்ஸ் அப்ரூவலை வந்து எடுத்துட முடியும். இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு வெப்சைட் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி வெப்சைட் செஞ்சு கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி ஷோ பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரியான வெப்சைட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணுமா இருந்தால் கட்டாயம் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் வெப்சைட்டை டிசைன் பண்ணலாம். ஓகே, வாங்க இன்றைக்கி டெஸ்க்டாப்குள்ளே போயிட்டு நான் ப்ரூஃப் பண்ணிடுறேன் இந்த வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகுதா இல்லையா அப்படின்ற விஷயத்த. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஷோ பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுமா, இது எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by Futurist Private Limited. இவங்க ஒரு IT சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன் கம்பெனி. இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்களா இருந்தால் வெப்சைட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், SEO ஆப்டிமைசேஷன் நிறைய சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பிசினஸையும் நீங்கள் ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ரோமோட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான விஷயங்கள் இல்லை உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும் இல்லை உங்களோட பிசினஸுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். நம்மளோட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கட்டாயம் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ லென்த்தாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க. அது நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்கவும் போகிறேன். ஸோ கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே 2 லிங்க் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் சரி, கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி, நான் லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணி நீங்கள் அங்கேயுமே டவுட்ஸ் கேட்கலாம். அண்ட் தென் இந்த வெப்சைட்டை செட்டப் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் செட்டப் பண்ணலாம். இல்லை நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் டெலிகிராமில். கட்டாயம் நாங்கள் வந்து அதுக்குரிய சார்ஜஸை வாங்கிட்டு செட்டப் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த வெப்சைட்டு கீழே இருக்கிற எங்களோட ஆஃபீஷியல் ப்ளாக் பேஜோட லிங்க்கை கொடுத்துருப்போம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் அதில் வாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிரெக்டாக எங்களோட இந்த ஒஃபிஷியல் ப்ளாக் பேஜுக்கு வந்துவிடுங்க. ஸோ இந்த ஒஃபிஷியல் ப்ளாக் பேஜில் வந்து எப்படி நீங்கள் இதை க்ரியேட் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்களா இருந்தால் இங்கே வந்து 40 செகண்டுக்கு அப்புறம் ஒரு பட்டன் வரும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்துடுவீங்க. ஸோ இதில் தான் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குரிய சோர்ஸ் கோட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த சோர்ஸ் கோட் வந்து $35 உங்களுக்கு வந்து ஜஸ்ட் $7 வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இதை வந்து கார்ட் பேமெண்ட் பண்ணலாம். கார்ட் பேமெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த சோர்ஸ் கோடை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த சோர்ஸ் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறதோட நான் ஷோ பண்ணிடுறேன் என்னோடய வெப்சைட் வந்து எப்படி ரன் ஆகுது, அதில் அட்வர்டைஸ்மெண்ட் கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிற விஷயத்த. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஒஃபிஷியல் இமெயில் தான், டொமைன் நேம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் வெப்சைட் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தால் இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இங்கே பாருங்கள், எட்ஸ் பை கூகுள் அப்படின்றது காட்டுது. அண்ட் தென் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகும் எனக்கு. அப்படியே நான் இந்த கேமை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மேலே எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகுது. இந்த சைட்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் வந்து இந்த சைட்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி தான் இந்த வெப்சைட்டில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் ஆகும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு பே பண்ண போகிறாங்க கூகுள் AdSense. ஓகே, இப்போ நான் இதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இது மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுமானா கிடையாது. இதுக்கு நீங்கள் ஒரு சில திங்ஸ் வந்து வாங்க வேண்டியிருக்கு. என்னென்னா உங்கள்கிட்ட ஒரு ஹோஸ்டிங் சர்வர் இருக்கணும், அண்ட் தென் டொமைன் இருக்கணும், இந்த சோர்ஸ் கோட் இருக்கணும். இது இவ்வளவும் இருந்தால் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நீங்கள் இதை செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டொமைன் நேம் ஹோஸ்டிங் இருக்கணும். ஸோ நான் இப்போ என்னோடய ஹோஸ்டிங்க்கு வந்து லொகின் ஆகியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹோஸ்டிங் வேணும் அப்படின்னா அதுக்குரிய லிங்க்கும் நான் கமெண்ட்லேயும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி ஹோஸ்டிங் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்களா இருந்தால் நீங்கள் இந்த ஹோஸ்டிங்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்னோடய லிங்க் கிளிக் பண்ணி வாரீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து 90% கிட்ட ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சீப் ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாம். அப்படி இல்லை வாங்க முடியல அப்படின்னா கட்டாயம் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய ஹோஸ்டிங்லேயே உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதுக்குரிய சார்ஜஸ் வந்து இருக்குது. பிகாஸ் மந்த்லி வந்து இயர்லி வந்து ஒரு ரினியூவல் ஃபீ வந்து வரும் அப்படின்றதுனால. ஓகே, இப்போ நான் இதில் வந்ததுக்கப்புறம் நான் ஒரிஜினல் டொமைனில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து வெப்சைட் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வரேன். வந்ததுக்கப்புறம் இங்கே futuredesk.accounting.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே வரேன். ஓகேவா, இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து நான் ஒரு சப்டொமைன் தான் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் மெயின் டொமைன் க்ரியேட் பண்ணிங்களா இருந்தால் டிரெக்டாக நீங்கள் ஃபைல் மேனேஜர் போயிடுங்க. இப்போ நான் சப்டொமைன் க்ரியேட் பண்ணுறதுனால நான் டொமைனுக்குள்ளே ஒரு சப்டொமைனுக்கு வரேன். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் டெமோ அப்படின்னு நான் ஒரு டொமைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் நான் க்ரியேட் பண்ணல, அப்புறமா நான் டிலீட் பண்ணிடுவேன். ஓகேவா, டெமோன்னு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓவர்வியூ வரேன். ஸோ ஓவர்வியூவில் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே ஃபைல் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிரெக்டாக வர இடம் உங்களோட ஃபைல் மேனேஜருக்கு வந்துடுவீங்க, உங்களோட ஹோஸ்டிங்கில் உள்ள ஃபைல் மேனேஜர். ஸோ இப்போது நீங்கள் ஹோஸ்டிங்கில் உள்ள ஃபைல் மேனேஜருக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நாங்கள் கொடுத்த அந்த ஃபைலை வந்து, அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க இல்லையா $7, அதை வந்து நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா, அதை எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் மெயின் டொமைனில் வரீங்களா அந்த பப்ளிக் HTML-குள்ளே இங்கே இம்போர்ட் பண்ணால் போதும். நான் இப்போ வந்து ஒரு டெமோ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணல, அதுக்குள்ளே தான் இம்போர்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் அந்த சப்டொமைனுக்குள்ளே வந்துட்டேன். அங்கே ஒரு டிஃபால்ட் ஃபைல் இருக்குது, அதை டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, டிலீட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து அந்த ஃபைல், அதாவது நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைலை இங்கேருந்து நான் இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஃபைலை அப்படியே நான் ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணுறேன். ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபைல் வந்து இந்த இடத்துல அப்லோட் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் வீடியோவை புஷ் பண்ணிக்கிறேன். A few moments later. ஓகே, இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து நான் அந்த அப்லோட் பண்ண ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு, ஸோ நான் எதுவுமே பண்ணலை. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றத கொடுத்து இங்கே ஜஸ்ட் ஏஏ அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபைல் கொடுக்குறேன். ஸோ ஃபைலை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண அந்த ஃபைலை வந்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ என்கிட்ட வந்து இந்த ஃபைலுக்குள்ளே வந்து போனீங்களா இருந்தால் இந்த ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே வந்து இங்கே வந்து இன்னொரு ஃபைல் இருக்குது. ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். எங்கன்னா நான் வந்து அந்த ஏஏ இருக்குல்ல, அந்த ஃபைல் இருக்கிற லொக்கேஷனில். ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஒரு ஃபைல் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த டெமோ ஃபைலுக்குள்ளே வந்தேன்னா இங்கே வந்து ஆல்ரெடி அந்த ஏஏக்குள்ளே நம்பர் 1 இருக்குது. ஸோ இந்த 1 கிளிக் பண்ணால் என்னோடய ஓவரால் இந்த ஃபைல் வந்து வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ இதை மூவ் பண்ணுறேன். கண்ட்ரோல் கொடுத்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன். திருப்பி இதை எங்கே நான் மூவ் பண்ணுறேன்னா அதே அந்த 1A இருக்குல்ல, அந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ தான். இதுக்கப்புறம் உங்களோட டேட்டா பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட ஹோஸ்டிங்கர் வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கீழே வந்தீங்களா இருந்தால் டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே மேனேஜில் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இங்கே டெமோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் அதே வேர்டை வந்து கீழேயும் கொடுத்துக்கிறேன், டெமோ அப்படின்ட்டு. இங்கே ஒரு பாஸ்வேர்ட். ஓகேவா, இந்த பாஸ்வேர்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டு இதை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ க்ரியேட் ஆச்சு இங்கே பாருங்கள். இப்போது இந்த ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ்க்குள்ளே எஸ்எட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே இன்க்ளூட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கான்ஃபிங் பிஹெச்பி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இங்கே பாஸ் அப்படின்ற இடத்துல பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் உங்களோட டேட்டா பேஸுக்கு கொடுத்த பாஸ்வேர்ட் இங்கே கொடுத்தீங்கல்ல ஒரு பாஸ்வேர்டு அது. அப்புறம் இங்கே வந்து டொமைன், அதாவது இந்த டேட்டா பேஸோட யூசர் நேம், அப்புறம் வந்து டேட்டா பேஸ் நேம் ரெண்டுமே நான் ஒரே நேம் கொடுத்துருக்கிறதுனால, மேலேயும் கீழேயும் ஒரே நேம் கொடுத்ததுனால நான் அதே ஒன்று காப்பி பண்ணிட்டு வந்து இந்த ரெண்டுலேயுமே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எங்கேயுமே நீங்கள் கையடிச்சிடுவோம், நம்ம அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டேட்டா பேஸுக்கு வந்துடுங்க. ஸோ டேட்டா பேஸில் வந்து இங்கே PHP my admin அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே வந்து லோட் ஆகி உங்களோட PHP my admin ஓப்பன் ஆகிடும். அதுக்கிடையில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த ஃபோல்டரில் ஒரு டேட்டா பேஸ் ஃபைல் இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு என்னோடய டாக்குமெண்டேஷனில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போது டேட்டா பேஸ் இதுதான் என்னோடய ஃபைல். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்னோடய ப்ரௌசர் வரேன். வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட PHP my admin வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்களா இந்த இடத்துல இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இங்கே சூஸ் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் டாக்குமெண்ட்டில் வந்து என்னோடய ஃபைலை வச்சுருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய டேட்டா பேஸ் ஃபைல். இதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ நான் அண்ட் தென் இங்கே இம்போர்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்போ என்னோடய ஃபைல் வந்து இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இம்போர்ட் ஆகினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை அப்படியே இருக்க வச்சுட்டு என்னோட இந்த சைட்டில் வந்து டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெமோ அப்படின்னு கொடுத்து என்னோட அந்த வெப்சைட்டை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்சைட் இருக்குல்ல, ஸோ இந்த வெப்சைட்டோட நான் லிங்க்கை காப்பி பண்ணுறேன். ஸோ இதை இப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ வந்துட்டேன். இங்கே வந்து நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் மின்னுக்கு வந்து நான் டெமோ அப்படின்னு கொடுத்தேன். பிகாஸ் இது நான் சப்டொமைனில் வச்சுருக்கிறதுனால. உங்களுக்கு வந்து அந்த சப்டொமைனில் இல்லாதனால நீங்கள் டெமோன்றதை கொடுக்க தேவையில்ல. ஸோ இது வந்து லோட் ஆகும், கொஞ்சம் நான் லோட் ஆகும் வரைக்கும் இந்த வீடியோ வந்து புஷ் பண்ணிக்கிறேன். A few moments later. ஓகே, இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து என்னோட டேட்டா பேஸ் வந்து இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறேன். அதாவது என்னோட அந்த டெமோ அப்படின்ற URLக்கு வந்து போனேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எரராக இருக்கும். சரியா, ஸோ இது ஏன் இப்படி எரராக இருக்குன்னா, நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முதல் நான் வந்து இந்த URLை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு திருப்ப அதே PHP adminக்குள்ளே வரேன். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்து GM செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே எடிட் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களோட இதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இங்கே வந்து இந்த லிங்க் இருக்கிற இடத்துல உங்களோட லிங்க்கை கொடுத்துருங்க, அதாவது உங்களோட வெப்சைட் லிங்க்கை. அப்புறம் இங்கே வந்து நீங்கள் என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ உங்களோட வெப்சைட்டுக்கு அதை வந்து கொடுத்துருங்க. நான் ஜஸ்ட் டெமோ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ வேறு இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இதெல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம், தேவைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வேறு வெப்சைட்ஸோட நேம் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் டெமோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே, இப்போது இந்த இடத்துல வேறு எதையுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து கோ அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து சேஃப் ஆகிடும். இந்த இடத்துல சேஃப் ஆகிடுச்சு. ஸோ தென் இப்போ நான் வந்து திருப்பி இதை ரீலோட் பண்ணுறேன். ஸோ ரீலோட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய வெப்சைட் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ எந்த எரருமே வராது. ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் என்னோடய வெப்சைட்டில் வந்து இந்த எரர் வருது, பிகாஸ் நான் இதை இன்னும் எடிட் பண்ணோம். ஓகே, இங்கே வந்து HTTPS. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு என்டர் கொடுத்துருங்க. எரர்ஸ் வந்துச்சுன்னா இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் என்னோடய வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுதான் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்னோட இங்கே பார்த்தீங்கன்னா நோட் செக்யூர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் என்னோட SSL வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ டொமைன், அப்புறம் வந்து இமெயில், இது எல்லாமே இருக்குது. செக்யூரிட்டியில் வந்து SSL இருக்கும். ஸோ SSL கிளிக் பண்ணிட்டு நான் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து SSL access கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய வெப்சைட் வந்து ஓகே ஆயிரும். ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து டெமோ அப்படின்றதுக்கு இன்ஸ்டால் SSLன்றதை கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ வந்து என்னோட இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ நான் தென் இங்கே வந்து எகெயின் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த எரர் போயிட்டு இந்த வெப்சைட் வந்து கிளியர் ஆயிரும். என்னோட வந்து லொகின் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் இமெயில் கேட்கும், அந்த இடத்துல பாஸ்வேர்ட் வந்து admin, யூசர் நேம் வந்து நீங்கள் யூசர் நேம் தான். ஸோ அது வந்து உங்களோட இந்த ஃபோல்டர்லேயுமே இருக்கும் பாஸ்வேர்ட். ஓகேவா, ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ண அந்த ஃபைல்குள்ளே இங்கே வந்து லொகின் அப்படின்னு இருக்கும். ஸோ லொகினில் பாஸ்வேர்டும் யூசர் நேமும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கொடுத்துட்டீங்களா இருந்தால் நீங்கள் லொகின் ஆகிடலாம். அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் அப்ளை பண்ணணும்.
AdSense அப்ளை பண்ணும் நீங்கள் இதில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் வந்து நீங்கள் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். உங்களோட நேம் அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஜெனரேட் சைட் மேப்புன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி சைட் மேப்பை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் சர்ச் கன்சோலோட கனெக்ட் பண்ணணும். ஸோ சர்ச் கன்சோலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் எல்லாம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் சர்ச் கன்சோல் அப்படின்னு கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் கன்சோல் அப்படின்றது வந்து நீங்கள் ஒருத்தவங்க இருக்கீங்க அப்படின்னு இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஷோ பண்ணுறது, அதாவது கூகுளுக்கு சொல்கிறது. ஸோ இங்கே ஸ்டார்ட் நவ் அப்படி கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணதோட இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். இங்கே வந்து என்னோட ஆல்ரெடி போட்டேன். ஸோ நீங்கள் இங்கே நியூ ப்ராப்பர்ட்டி கொடுத்து இந்த இடத்துல உங்களோட மெயின் டொமைனாக இருந்தால் இங்கே உங்களோட டொமைன் நேம் கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். அங்கே ஒரு வெரிஃபிகேஷன் ஃபைல் கிடைக்கும். அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து சேம் இந்த பேஜுக்குள்ளே ஜஸ்ட் இந்த பேஜுக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இங்கே அப்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்களா தான் வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட வெப்சைட் வந்துடுங்க. ஓகேவா? இதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட் வந்துடுங்க. வெப்சைட் வந்து இந்த லிங்க்கை ஜென்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த லிங்க் கிடைக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. சைட் மேப் அப்படின்றத காப்பி பண்ணிவிட்டு உங்களோட இதில் வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து சைட் மேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைட் மேப் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து அந்த சைட் மேப் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இருந்தால் நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்கன்றது வந்து கூகுளுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோ தான் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டேஷ்போர்டுக்கு வந்துட்டீங்களா இருந்தால் இங்கே வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஐடிஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் இது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஃபுட்டர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட ப்ரைவசி பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ளாக்ஸ், கேட்டகரி, சர்ச், டெக்ஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையுமே எஸ்இஓ பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஸோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் ப்ரைவசி பாலிசியும் கட்டாயம், கான்டாக்ட் அஸ் பேஜும் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் உங்களுக்கு AdSense வந்து எப்போ கிடைக்கும், அது வந்து கட்டாயம். ஸோ அதை நீங்கள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டுக்கு வந்து நிறைய ட்ராஃபிக்கை வரவைங்க. ட்ராஃபிக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் AdSenseக்கு அப்ளை பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு AdSense அப்ளை வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் மெத்தட். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து AdSense அப்ரூவல் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வெப்சைட்டை செஞ்சோடனே AdSenseக்கு அப்லோட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் எந்த ஒரு ட்ராஃபிக்கும் இல்லாத இடத்துல அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போது என்னோடதே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளைக்கு முதல்ல க்ரியேட் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, உங்களுக்காக ஷோ பண்ணணுன்னு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய ட்ராஃபிக்கை வர வச்சு எஸ்இஓ பண்ணி அதுக்கப்புறம் வந்து AdSense அப்ரூவல் எடுத்துருக்கிறேன். AdSense அப்ரூவல் சர்வீஸ் வந்து நாங்கள் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து வெப்சைட்டை வந்து செட்டப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுதான் மெத்தட். நீங்கள் வந்து மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன், சோர்ஸ் கோட்ஸையும் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னே சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட கையில் இருக்குது நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதை வந்து பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் உங்களோட டேஷ்போர்டு வந்தீங்களா இருந்தால் இங்கே கேம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கேம்ஸ் எந்த கேம் இருக்கணும், எந்த கேம் இருக்கக்கூடாது, டிலீட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். 23,000 கேமுக்கு மேலே இதில் இருக்குது ஆல்ரெடி. நீங்கள் இன்னும் என்ன கேம்ஸ் வந்து லோட் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து எஸ்இஓ பண்ணிங்களா இருந்தால் இதிலேருந்து நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும். இதுதான் விஷயம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ லென்த்தாக போயிடுச்சு, ரொம்ப சாரி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக கான்டாக்ட் பண்ண முடியும். நான் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், see you soon. இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.